Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சீமான், சரத்குமார் உள்ளிட்டோர் ஒரே மேடையில் இருக்கின்றனர். இந்த ஒற்றுமை 2 மாதங்களுக்கு முன்பு இருந்திருந்தால் தமிழகத்தின் நிலைமை மாறியிருக்கும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நெல்லையில் நடைபெற்ற சரத்குமார் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். மாப்பிள்ளை சீமான் கூட எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலவை என்ன இருக்கு தமிழ்நாடு. பார்ப்போம், இனிமேல போய் வந்து பார்ப்போம். டிவியில பார்த்தோம், ஒரு ரசிகருடைய மகள் அவளையும் படிக்க வைத்து இன்றும் அவளோட கூட வேலை பார்க்கிற அளவிற்கு உதவிகளை செய்தார். இது 1, 2 அல்ல, பல 100களை தாண்டி இருக்கிறார். ஆனால் சில பேர் இன்றைக்கு எடுப்பதிலே முதலமைச்சராக வந்து கொள்கிறார். ஆனால் முதலமைச்சருடைய முழு தகுதியும் இன்றைக்கு அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு இருக்கிறது. நாம் பேசவில்லை. ஆனால் சமயத்தில் இறைவன் சில நேரத்தில் யாரை வைக்க வேண்டுமோ வைக்கக்கூடாத இடத்தில் சில பேரை வைத்து விடுவார்கள். அதற்கான காலகட்டங்கள் இப்போது கலிகாலம் இது நடைபெற்றுக் கொள்கிறது. சரத்குமார், நயினார் நாகேந்திரன், நானெல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளார். நெல்லையில் சரத்குமார் பிறந்தநாள் விழாவில் இதுகுறித்து அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். அரசியல் கட்சியை சார்ந்திருக்கலாம். மாமா நயினார் நாகேந்திரன் ஒரு கொள்கையற்ற ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கலாம். நாங்கள் ஒரு கொள்கையை முன்வைத்து ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தலாம். அரசியல் நிலைப்பாடு, கொள்கை, கோட்பாடு வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதை தோல்வியடைந்தவர்கள் மீண்டும் வெல்ல மாட்டார்கள் என்று நினைக்காதீர்கள். சீமான், இந்த மண்ணில் நிற்க வேண்டிய சூழல் உருவாகலாம் என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நெல்லையில் நடைபெற்ற தனது பிறந்தநாள் விழாவில் அவர் பேசியதையும் தற்போது பார்க்கலாம். உழைப்பு ஒன்று இருந்தால், நீ வீழ்ந்தவுடன் எழுகின்ற சக்தி இருந்தால் யாராலும் தோற்கடிக்க முடியாது. தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல, வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல. வெற்றி பெறவர்களை நிரந்தரம் என்று அமர்த்துக் கொண்டிருக்காதீர்கள். யாரை பற்றி நான் பேசுறேன்? அதனால் தோல்வி பெற்றவர்கள் மீண்டும் வெற்றி பெற மாட்டார்கள் நினைக்காதீர்கள். சொல்ல முடியாது. சீமான் இந்த மண்ணிலே நிற்க வேண்டிய சூழல் உருவாகலாம். அது காலத்தின் கட்டாயம், நடக்கலாம். இந்த மண்ணில் சொல்லும் போது சிலது நடந்துவிடும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.